ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? மாம், ஸ்வேதா காலையில இருந்தே டல்லாதான் மாம் இருக்கா. கோயில்ல தெரிய வேண்டிய தாலி காணாம போன மேட்டர் இங்கேயே தெரிய போகுது. ஸ்வேதா கழுத்த கல்பனா ஆண்டி தொட்டா போதும், ஆண்டிக்கு தாலி காணாம போன விஷயம் தெரிஞ்சிரும். அப்படியா? என்னம்மா ஜுரம் அடிக்குதா? இல்ல அத்தை, ஜுரம்லாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நிஜமா நீ நல்லா தானே இருக்க? இல்ல ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. என் கழுத்துல இருந்த தாலிய காணோன்னு சொல்லுடி. என்னம்மா? இல்ல அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஸ்வேதா எதையோ சொல்லி இப்போ சமாளிச்சுட்டா, இன்னும் எவ்வளவு நேரம் சமாளிக்கிறான்னு பாப்போம். சரி, அப்போ தாலி பெருக்கி போட கோயிலுக்கு போலாமா? பூமிகா, இன்னியோட ஸ்வேதா ஆட்டம் க்ளோஸ். போலாமா? போலாம்ல? போலாமா? 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 சரி, வாங்க போலாம். வா, வா, நடந்து மேடம். போலாம். வா ஸ்வேதா. போலாமா? அம்மா, எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கேம்மா. என்ன நீ தாம்மா காப்பாத்தணும். நாம தூக்கி வீசின ஸ்வேதாவோட தாலிய அவளால ஜென்மத்துக்கு கண்டுபிடிக்க முடியாதுமா. ஆமா கண்மணி. அம்மா, நான் உன்னை நம்பிதாம்மா இருக்கேன், என்ன கைவிட்டுறாதம்மா. ஸ்வேதா, போலாமா? கௌதம், போலாம் அத்தை. நீ வண்டி எடு. சரி. ஒரு நிமிஷம். என்னம்மா? ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னம்மா மறந்தீங்க? அதான் தெரியலப்பா, ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன். அம்மா, அண்ணா நீ கட்டுறதுக்கு வாங்கின புது புடவை வேஷ்டி மறந்துட்டியா? ஆஹா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வேற எதையோ ஒண்ணு மறந்துட்டேன். வேற என்ன? கோயிலுக்கு தேங்காய் பழம் அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? பாருங்க. அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன். சட்டுன்னு ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. அம்மா, டைம் ஆயிடுச்சுமா, வாங்க போலாம். இல்லப்பா, ஒரு நிமிஷம் இரு, நான் யோசிக்கிறேன். அம்மா, கோயில் பூசாரி கிட்ட போன்ல பேசுனீங்களே, பூசாரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நல்ல வேலைடா, என்ன மறந்தேன்னு ஞாபகம் வந்துருச்சுடா. அப்பா, பூசாரி நம்ம வீட்டு கிணத்துல இருந்து சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு குடம் தண்ணி கேட்டிருந்தாரு. ஸ்வேதா, அத்தை, நீ என்ன பண்ற? சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போய் கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. குடத்தோட வாய ஒரு வெள்ளை துணி வச்சு சுத்திரு. அட போமா, டைம் ஆச்சுல, கிளம்பணும்ல. சரிங்க அத்தை. சீக்கிரம் போ. என்னாச்சுங்க? என்ன அம்மா மேடில வர்ற காரை காணோம்? அப்படியா? காணுமா? அத்தைக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லைன்ற விஷயம் கல்பனா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதான் காரை காணோம். கோயில்ல போய் நடக்கும்னு நினைச்ச சம்பவம் இங்கே நடந்துருச்சுமா. அம்மா, உங்க ஃபோன் தான் அடிக்குது. போனா? சொல்லு பிரகாஷ். அம்மா எங்க இருக்கீங்க?
உங்க காரை பின்னால காணோம். நாங்க இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பலடா. இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பலையா? ஏமா? கண்மணி, நீ சொன்னதுதான் சரி. இன்னும் யாருமே வீட்ல இருந்து கிளம்பலனா அப்போ ஸ்வேதா கழுத்துல தாலி இல்லங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு போல. அது ஒண்ணும் இல்ல, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண நம்ம கோவில் பூசாரி நம்ம வீட்டு கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி கேட்டிருந்தாரு. அதான் ஸ்வேதாவை எடுக்க சொல்லியிருக்கேன். அவ தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்கா. அவ வந்ததும் நாங்களா கிளம்பிடுவோம். அப்படியா? சரிம்மா. சரிப்பா. ம். என்னது சரிமாவா? என்ன கண்மணி, தாலி காணாம போன விஷயத்த பிரகாஷ் இவ்வளவு கூலா சொல்றான்? அதாம்மா எனக்கு புரியல. கண்மணி, என்னன்னு கேளு. இரு, அவனே சொல்லுவான். என்ன விஷயங்க? கோயில் பூசாரி எங்க அம்மா கிட்ட அம்மன் அபிஷேகத்துக்காக நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. ஸ்வேதா தண்ணி எடுக்க போயிருக்கலாம். என்ன கண்மணி, அலாவுதீன் அற்புத விளக்க தேடி போன மாதிரி ஸ்வேதா கரெக்டா நம்ம தாலியை தூக்கி வீசின கிணத்துக்கே தண்ணி எடுக்க போயிருக்கா. இப்போ ஸ்வேதா கிணத்துல வீசின தாலியை பார்த்துட்டா என்ன பண்றது? பாட்டி, நைட்டு நம்ம வீசின தாலி கிணத்தோட அடியில போய் விழுந்திருக்கும். அது இவ எடுக்கிற தண்ணிலையா வரப்போகுது. விடுங்க பாட்டி. ஆமா ஆமா, தாலி இருக்கிற வெயிட்ல கிணத்தோட ஆழத்துக்கு போயிருக்கும். இவ எடுக்கிற தண்ணி குடத்துல எப்படி வரும்? ஸ்வேதா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாங்களா? கோயிலுக்கு வா, இன்னையோட உன் வாழ்க்கையே முடிக்கிறேன். சரி, அத்தை தண்ணி எடுத்துட்டு வரட்டும், நம்ம கோயிலுக்கு போலாம். நீங்க வண்டி எடுங்க. சரி. அம்மா, அத்தை உனக்கு உடம்பு சரியில்லையான்னு என் கழுத்தை தொட வரும்போது அத்தை என் கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. கழுத்துல தாலி இல்லாம அத்தை பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னதே எனக்கு மரண வேதனையா இருந்தது. இனியும் நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா. அத்தைக்கு மட்டும் என் கழுத்துல தாலி இல்லாத விஷயம் தெரிஞ்சுச்சு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் என் குடும்பத்து ஆட்கள் யாருக்குமே தாலி காணாம போன விஷயம் தெரியவே கூடாதுமா. ஒரு பக்கம் என் மனசு தாலிய காணும்னு தவிச்சாலும், இன்னொரு பக்கம் தொலைஞ்சு போன தாலி திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான்மா. அம்மா, காணாம போன தாலிய எப்படியாவது திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. என்னம்மா, தண்ணி எடுக்க போனா நீ இன்னும் காணும்? இருடி, ஸ்வேதா என்ன பைப்லயா தண்ணி பிடிச்சிட்டு வர போறா? கிணத்துல தண்ணி இறைச்சி கொண்டு வரதுக்கு டைம் ஆகும்ல. மாம், என்ன மேடி? ஸ்வேதா தனியா தண்ணி அடிக்க கஷ்டப்படுவா. நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணவா? ஓ, பரவாயில்லண்ணா. அண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டதை உன்னால தாங்க முடியலையோ? அண்ணி மேல அவ்வளவு லவ். ஆமா, என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அண்ணா, நீ ரொம்ப பிரைட் ஆயிட்ட. ஏய், என்னடி சும்மா என் பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? டேய், நீ போடா. நீ போய் என் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகேமா. என்னது மருமக? பிரீத்தி, அம்மா சொன்னதை கேட்டியா? மருமகளாம். டேய், கேட்டேன். நான் போய் ஹெல்ப் பண்றேமா. என்னையும் கிண்டல் பண்றீங்களா? பேசாம இருங்க. ஆமா, சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். போடா. டேய், சீக்கிரம் வந்துடுறா. சரிடா.
ஏய் சும்மா இருடா. பொண்டாட்டி, பாதி தண்ணிய நீ கீழே தான் ஊத்திட்டு இருக்க. மேடி நீங்க இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் ஸ்வேதா. இல்ல மேடி வேண்டாம், நீங்க போங்க. என்ன வேணாம்? உனக்கு குடத்துல தண்ணி ஊத்தவே தெரியல. நீ குடத்துல ஊத்துன பாதி தண்ணி கீழே தான் போச்சு. நீ கொஞ்சம் இரு. டாடி சீக்கிரம் வா. அம்மா இதோ வந்துட்டேம்மா. துணியை கட்டு. நான் எடுத்துட்டு பரவாயில்ல விடு, வரேங்க. நான் தூக்கிக்கிறேன். நான் இருக்கும்போது நீ குடத்தை தூக்கிட்டு வரதா? என்ன பேசுற நீ? நான் வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதான். சரி வா போலாம். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு பாசமான புருஷனை கொடுத்துட்டு அவர் என் கழுத்துல கட்டின தாலிய என்ன இப்படி தொலைக்க வச்சுட்டியே. ஸ்வேதா ஆ? வா. ஆம். அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களா? மா அங்க பாருங்கம்மா, அன்னிக்கிட்ட குடத்தை கொடுக்காம அவனே தூக்கிட்டு வர்றான். சும்மா இருடா. நல்ல வேலை, பூசாரி சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வந்ததே. நீ வேறடா. சரி சரி, நீங்க ரெண்டு பேர் கார்ல சீக்கிரம் ஏறுங்க. ஏறு. கௌதம், கார்த்திகே தர குடத்தை பின்னாடி வச்சிடலாம். சரிண்ணா. சாமிக்கு அபிஷேகம் பண்ற தண்ணிடா, அதை கொண்டு போய் பின்னாடி வைப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஸ்வேதா, அத்தை, நீ ஒண்ணு பண்ணு. குடத்தை நீ உன் மடியில வச்சுக்கோ, தண்ணி சிந்தாம பாத்துக்க. என்ன? வாங்க. ஓகேமா. சரி. வாடா, வண்டி எடு. யாருடா? ஆபீஸ் கால். சொல்லுங்க சார். 4 செக் நீங்க சைன் பண்ணி முடிட்டு அனுப்பணும். நீங்க உடனே ஆபீஸ் வருவீங்களா இல்ல நான் வீட்டுக்கு வரணும்? இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப உடனே ஆபீஸ் வரேன். நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க. மா ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் ஆபீஸ் வர போயிட்டு வரேன். நீங்க கோயில் போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். டேய் என்னடா இது, கோயிலுக்கு போற நேரத்துல ஆபீஸ்க்கு? ஒண்ணு இல்ல, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். நீங்க போய் இங்க உட்காருங்க. பாரு, சீக்கிரம் வந்துரு. போங்க, நீங்க இருங்க. ராஜாண்ணா, இத வரேன் தம்பி. அண்ணா ஒரு சின்ன வேலை இருக்கு, ஆபீஸ் வர போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சரியா? தம்பி. பாத்துக்கோங்க. இந்த பிரீத்தி, நீ முன்னாடி போய் ஃப்ரீயா உட்காந்துக்கேன். புரியுதுன்னு? நீயும் அண்ணியும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு வரணும். அதுக்கு நான் போய் முன் சீட்ல உட்காரணுமா? சரி சரி, நான் போய் முன் சீட்ல உட்காந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஃப்ரீயா உட்காந்துட்டு வாங்க. ஸ்வேதா, இந்தா. காரு ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கு. இன்னும் கோயில் வர எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. ச்சே, என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட தான் ஃப்ரிட்ஜ்ல சுட்ட ஆப்பிள் இருக்கே, அதை எடுத்து சாப்பிடலாம். எதுக்கு எல்லாரும் என்ன இப்படி முறைக்கிறாங்க? சரியான லூசு குடும்பம். என்னமா பண்ற? பசிக்குதுடி, அதான் நான் வீட்ல இருந்து சுட்ட ஆப்பிள சாப்பிடுறேன். ஏன் காருக்குள்ள ஆப்பிள் சாப்பிட கூடாதா? முறைக்காத, நான் ஆப்பிள சாப்பிடல.
பிரகாஷ் தம்பி, இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுற? சொல்லுங்க. போற வழியில நடுவுல எங்கேயாவது சாப்பிட நிறுத்துவீங்களா? ஐயோ, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. இன்னும் 1 மணி நேரத்துல கோயிலுக்கே போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு வாங்க. அப்படியா? அப்படின்னா கோயில்ல சாப்பிட ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? இல்ல, மத்தியானம் ஆயிடுச்சுல, எல்லாருக்கும் பசிக்கும், அதான் கேட்டேன். கொஞ்சம் பேசாம வரீங்களா? அம்மா, மானத்தை வாங்காத. எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம ஆப்பிள திம்போம். இந்த பஜாரி குடும்பம் படுத்துற தொல்லைக்கு பேசாம தூங்கிடலாம். என்ன என்னாச்சு ராகினி? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. கோகிலாமா இது பேய் மாதிரி வந்து நின்னுச்சுல, அதை நினைச்சு பயந்துட்டேன். ஏன் இவன் நம்மள இப்படி பாக்குறான்? பிரகாஷே அம்மாவை இப்படி பாக்குறான். அம்மாவுக்கு பைத்தியம்னு நம்ம சொன்னத ஒருவேளை நம்பலையோ? மா, என்ன கண்மணி? நீ பிரகாஷ் ராகினி முன்னாடி ஒரு மாதிரியாவே நடந்துக்கோ. ஒரு மாதிரியானா? அதான் லூசு மாதிரி நடந்துக்கோ. லூசா? நான் லூசா? சொன்னதை செய், கேள்வி கேட்காத. குரங்குக்கு வாக்கப்பட்டா மரம் ஏறிதான் ஆகணுங்கிற மாதிரி இவளை பொண்ணா பெத்ததுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆப்பிள் வேணுமா? மா, சூப்பர், இப்படியே மெயின்டைன் பண்ணு. கண்மணி, இங்க பாரு, ஒரு தடவை ஓகே. எப்ப பார்த்தாலும் என்னால பைத்தியம் மாதிரி நடிக்க முடியாது. மா, தனியால நீ நடிக்க வேண்டாம். எப்பவும் பண்றதையே பண்ணு, அதுவே போதும். அவன் உன்னை பைத்தியம்னு நம்பிடுவான். ஸ்டூபிட். இவளை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நான் பைத்தியமா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. நல்ல நேரம் வந்துருச்சு, முதல்ல தாலி பிரிச்சு போட்டுறலாம். அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு அன்னதானம் பண்ணிரலாம். ஆகட்டுமா, அப்படியே செஞ்சிடலாம். வாங்க. வா. அம்மா தாயே, என்ன நீதான் காப்பாத்தணும். நீ சாமி கும்பிட்டுட்டு இருந்தியா? அதான் நானே தீபத்தை தொட்டு உன் கண்ணில் வச்சேன். கல்பனாம்மா, சொல்லுங்க. நீங்களே உங்க கையால அம்மன் முன்னாடி வச்சு மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோத்துருங்க. ராகினி, நீ ஸ்வேதாக்கு தாலி பிரிச்சு போட எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரிங்க அத்தை. ஸ்வேதா, மாங்கல்ய தேடு. என்னம்மா யோசிக்கிற? மாங்கல்யத்தை பிரிச்சு புது தாலி போடணும்ல, மாங்கல்யத்தை எடு.
அம்மா கேக்குறாங்கல்ல, மாங்கல்யத்தை எடுங்க. பொண்டாட்டி மாங்கல்யத்தை எடு. தாலி கோக்கறதுக்கு மாங்கல்யத்தை எடுத்து காட்டாம யோசிச்சுட்டே இருக்கிற. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் மாங்கல்யத்தை காணோம்.